ரவிமோகன் அவரை தனியா விடாதீங்க, பலருக்கு ஒரு பாடம்னு கலங்கி பேசியிருக்காங்க சீரியல் நடிகர் ரவிமோகன் சமீபத்துல தன்னோட குடும்ப வாழ்க்கை குறித்து மனமுடிஞ்சு பேசியிருந்தாரு. அந்த வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. கலங்கின மாதிரி அவர் பேசின காட்சிகள் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சது. சிலரு அவருக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இந்த நிலையில சீரியல் நடிகை ரிகானா ஒரு உணர்ச்சி பூர்வமான வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ரவிமோகன் பத்திரிகையாளர் சந்திப்பு வீடியோவை பார்த்தப்ப தன்னோட குடும்பத்துல நடந்த துயர சம்பவம் நினைவுக்கு வந்துச்சு. குறிப்பா தன்னோட தம்பியோட வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் எனக்கு என் தம்பி ஞாபகம் தான் வந்துச்சு. இன்னைக்கு அவன் எங்களோட உயிரோட இல்ல. வெறும் 24 வயசுலயே அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தான். ஜெயம் ரவி அவருக்கு ஏற்பட்டது மாதிரியே திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட கடுமையான பிரச்சனை தான் அதுக்கு காரணம். இப்படி கலங்கியபடி பேசினாங்க. தன்னோட தம்பி பத்தி அவங்க பேசும்போது அது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ், குடும்பத்தினர் பார்த்து முடிச்ச திருமணம் தான். ஆனா திருமணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் திருமணத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல அந்த பொண்ணோட நடத்த, பேசும் விதம், மரியாதை இன்மை இதெல்லாம் குடும்பத்தினருக்கு கவலையை கொடுத்துச்சு. என் தம்பி அமைதியானவன், சண்டை பிடிக்காதவன். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஆக்ரோஷமானவங்க. இந்த திருமணம் சரியா இருக்காதுன்னு நாங்க உணர்ந்தோம். திருமணத்தை நிறுத்த முயற்சி பண்ணோம். ஆனா அவன் அந்த பொண்ணை தான் ஆழமா காதலிச்சான். நாங்க சம்மதிக்கலான்னு தெரிஞ்சும் விஷம் குடிச்சான். நாங்க வேற வழி இல்லாம திருமணம் பண்ணி வைக்க சம்மதம் சொன்னோம். ஒரு நாள் அவன் என் வீட்டுக்கு வந்தான். கையில இருந்த அழுக்கான ஒரு உடை மட்டுமே இருந்துச்சு. ரொம்ப உடஞ்சாலுதான். மனைவி தன்னை அடிச்சதா சொன்னான். அவ பேசின வார்த்தை அவனை உள்ளுக்குள்ள ரொம்பவே வேதனைப்பட வச்சிருக்கு. நான் கூட கேட்க முடியாத அளவுக்கு அசிங்கமா குடும்பத்தை பத்தி பேசுவான்னு சொன்னா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் எதுவுமே சரியில்லை. குழந்தைய பாக்குற ஆசையால தன்னோட தம்பி மறுபடியும் மனைவியோட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணியிருக்கான். அதுக்கு மனைவி வச்ச அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டதாகவும் அவன் சொல்றான். என் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையும் இருந்துச்சான். ஆனா அவன் என்னை தொடர்பு கொண்டான். அது தெரிஞ்சதும் மறுபடியும் பிரச்சனை வந்திருக்கு. குழந்தையும் கூட்டிட்டு மனைவி வெளியேறிட்டாலாம். அதனால அந்த வேதனை தாங்க முடியாம இப்படி ஒரு முடிவை அவ எடுத்துக்கிட்டான். ரவிமோகன் அவரை பத்தி சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்களை பாக்குறேன். குழந்தைகளை நினைச்சு வாழ்ந்திருக்கணும், இப்படி பல பேர் எழுதுறாங்க. என் தம்பிய குழந்தைக்காக தான் மறுபடியும் அந்த வாழ்க்கைக்குள்ள போனான். ஆனா வாழ முடியல, உயிரையே இழந்துட்டு நிக்கிறான். வெளியில இருந்து பாக்குற நமக்கு எல்லாமே தெரியாது. யாரோ ஒருத்தரோட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் உண்மை புரியும். அதே போல ரவிமோகன் அவரு ரொம்பவே உடஞ்சிருக்காரு. அவருக்கு எல்லாமே சரியாகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அவரை நல்லா பாத்துக்கணும். அவரை கூட இருந்து யாராவது பாத்துக்கோங்க, பாவம் இப்படிதான் என் தம்பியை இழந்துட்டு நான் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரவிமோகன் அவரும் அந்த மனநிலையில தான் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசி இருக்காரு. ரொம்ப உடஞ்சு போய் அழுதுருக்காரு. வேதனைய யாரும் புரிஞ்சுக்காம வார்த்தையால காயப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நண்பர்கள் யாரும் அவங்கள தனியா விடாதீங்க அப்படின்னும், அவங்க இப்ப ரொம்ப உடஞ்ச நிலையில இருக்காங்கன்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. சின்னத்திரை ரசிகர்களுக்கு பரிச்சயமான நடிகை ரிகானா அவங்க நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காங்க. அவங்க தான் இப்ப இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க பகிர்ந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒருத்தரோட குடும்ப பிரச்சனை, அதாவது அவங்க அனுபவிச்சுட்டு இருக்க வழியெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில இருந்து பாக்குற யாருக்குமே எந்த ஒரு உண்மையும் புரியாது. தயவு செஞ்சு அவங்கள நோகடிக்காதீங்க அப்படிங்கறதா அவங்களோட கருத்தாவும் இருக்குங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.